பாக்யராஜ் அவ்வப்போது தன்னை டி ராஜேந்தர் மாதிரி சகலகலா வல்லவனாக மாற வேண்டும் என்று நினைப்பது உண்டு. அப்படித்தான் திருப்புமுனை திரைப்படமான இது நம்மாளு திரைப்படத்தில் அவர் இசையமைத்திருப்பார். பாடல்களுக்கு அவ்வப்போது உட்காரும் போது அவரே சில பல்லவிகளும் எடுத்து கொடுப்பார். சில பாடல்களை அவரும் உருவாக்கி இருக்கின்றார். இது நம்மாளு படத்தில் கதை மட்டும் திரைக்கதை, அப்புறம் இசை அவரே தான் அமைத்திருக்கின்றார். சரி, இது நம்மாளு படத்தை பற்றி பார்ப்போம் வாருங்கள். கே பாக்யராஜின் நடிப்பில் வெளிவந்த இது நம்மாளு திரைப்படம் குடும்ப நகைச்சுவை சித்திரமாகும். நகைச்சுவை படமாக இருந்தாலும் கருத்து மிகுந்த சித்திரமாக அது இருந்தது. அதனால் ஜனரஞ்சகமாக எல்லோராலும் ரசிக்கப்பட்டது, கொண்டாடப்பட்டது. ஒருவர் இந்துவாக இருந்தாலும் பிராமண சமூகத்தில் அவ்வளவு சீக்கிரம் அவரை சேர்த்து கொள்ள மாட்டார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து இது நம்மாளு படத்தை உருவாக்கியிருந்தார் பாக்யராஜ். பாக்யராஜின் மற்ற படங்களைப் போல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு என்றில்லாமல் கதை மற்றும் நடிப்புடன் நிறுத்தி கொண்டு எழுத்தாளர் பாலகுமாரன் இயக்கத்தில் நடித்தார். இந்த படம் கன்னடத்தில் ரவி சாஸ்திரி என்ற பெயரிலும், தெலுங்கில் அதிரிந்தி அல்லுடு என்ற பெயரிலும் ரீமேக் செய்யப்பட்டது. தமிழில் பாக்யராஜ் நடித்திருந்த பாத்திரத்தில் கன்னடத்தில் பி ரவிச்சந்திரனும் தெலுங்கில் மோகன் பாபுவும் நடித்திருந்தனர். கிட்டத்தட்ட கே பாக்யராஜின் கடைசி சூப்பர் ஹிட் படம் என்று இது நம்மாளு படத்தை சொல்ல வேண்டும். அதன் பிறகு அவர் 2 படங்கள் சுந்தரகாண்டம் ஓரளவு ஓடி இருந்தாலும் அவரது முந்தைய படங்களுடன் ஒப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படி ஒப்பிட்டால் இவை சுமார் ரகம்தான். பாக்யராஜுக்கு இணையாக நடித்திருந்தார் சோபனா. கமலுடன் எனக்குள் ஒருவன் படத்தில் ஜோடியாக அறிமுகமாகி இருந்தாலும் சோபனா இந்த படத்தில் அறிமுக நடிகையாகவே மீண்டும் தன்னை புதுப்பித்து அந்த அளவுக்கு எனர்ஜியோடு நடித்தார். இந்த படத்தின் இயக்குனர் எழுத்தாளர் பாலகுமாரன், இயக்கம், மேற்பார்வை என பாக்யராஜின் பெயர் இடம்பெற்றிருந்தது. கதைக்களம் பிராமண சமுதாயம் சம்பந்தப்பட்டிருப்பதாக அமைந்ததால் இந்த ஏற்பாட்டை செய்தார்களா என தெரியவில்லை. இதன் பின் பாலகுமாரன் வேறு எந்த படத்தையும் இயக்கவில்லை. வெற்றிகரமான வசனகர்த்தாவாகத்தான் குணா, ஜென்டில்மேன், காதலன், பாட்ஷா, ஜீன்ஸ், மன்மதன் போன்ற படங்களில் வலம் வந்தார். இது நம்மாளு படத்திற்கு பாக்யராஜே இசையமைத்திருந்தார். அவரே இசையமைத்திருந்ததாலோ என்னவோ சில பாடல்கள் அசத்தலாகவே வாங்கினார். மாடி இதுதான் காதலா, காமதேவன் ஆலயம், கண்ணுரங்கு பொன்மையிலே, நான் ஆளான தாமரை, பச்சைமலை சாமி ஒன்று, சங்கீதம் பாட என்று அனைத்து பாடல்களுமே ரசிகர்களால் தாளம் போட வைத்து ரசிக்க வைத்த சூப்பர் ஹிட் பாடல்களாக அமைந்தன. திரைக்கு முன் தோன்றியவர்கள் இயக்குனர் கே பாக்யராஜ், சோபனா, மனோரமா, சிங்கமுத்து, ஜே.வி. சோமராஜுலு மற்றும் பலர். திரைக்கு பின்னால் பாடல்கள் புலமைப்பித்தன், வாலி, முத்துலிங்கம், இசை கே பாக்யராஜ், இயக்கம் பாலகுமாரன், ஒளிப்பதிவு கே ராஜ்பிரீத், படத்தொகுப்பு ஏ.பி. மணிவண்ணன், தயாரிப்பு கே கோபிநாத். இது நம்மாளு படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். கோபால் சாமி என்ற இளைஞர் பாக்யராஜ் BA பட்டதாரி. ஆனால் படித்த படிப்புக்கு வேலை இல்லை. அவர் தாயின் கண் பார்வை சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுகிறது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர் பணத்துக்கு என்ன செய்வது என்று தவிக்கிறார். அப்போது ஹோமம் செய்ய போகும் பிராமணர்களில் ஒருவர் குறைய வேறு ஜாதியை சேர்ந்தவரான பாக்யராஜ் பணத்துக்காக பிராமணராக நடிக்க நேரிடுகிறது. பணத்துக்காக நடித்திருந்தால் பரவாயில்லை, தொடர்ந்து அப்படி நடிக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுகிறது. ஒரு கட்டத்தில் அந்த அக்ரஹாரத்தில் முக்கிய நபரான ஸ்ரீனிவாச சாஸ்திரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி அவருடைய பெண்ணையே திருமணம் செய்து கொள்ளும் நிலை. இந்த நிலையில் கோபால்சாமி உண்மையான பிராமணன் இல்லை, வேறு ஜாதியை சேர்ந்தவர் என்று தெரிய வருகிறது. அதன் பிறகு சீனிவாச சாஸ்திரி எடுக்கும் முடிவு என்ன, கோபால்சாமி அவருடைய மலை மணந்தாரா என்பதை நகைச்சுவையாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருந்தார் பாக்யராஜ். இது நம்மாளு எல்லோரையும் நம்மாளு என்று யோசிக்க, நாம் யார் என்பதை யோசிக்கவும், நாம் யாருடைய ஆள் என்பதை யோசிக்கவும் வைத்த படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.